அதிமுகவை பாஜக விழுங்கி செலுத்திவிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொறுப்புணர்வோடு சுட்டி காட்டியது, கவலையோடு சுட்டி காட்டியது. அதிமுக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு சுட்டி காட்டியது. ஆனால் அதை அப்படியே திருப்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக விழுங்கிவிடும் என்று முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். கொஞ்சம் தலையிட்டு அவருக்கு இப்படி எல்லாம் பேச வேண்டும் என்று யாரோ சொல்லித் தருகிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். அவராகவே இந்த கருத்தை சொல்வதாக அதிமுகவுக்கு எதிராக நான் பேசுவதாக அவர் நினைக்கிறார். அதிமுக தொண்டர்கள் நான் எதற்காக சொல்கிறேன் என்பதை கட்டாயம் உணர்வார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் உணர்வார். ஆனால் சேராத இளந்தண்ணில் சேர்ந்திருக்கிற சூழலில் அவர் இப்படி எல்லாம் பேசுகிறார். பேசினார் வருத்தப்படுவதற்கு எதுவும் பயன் இல்ல. விசிகா மீது அக்கறையின் காரணமா தான் எடப்பாடி பழனிசாமி பேசுறாருன்னு எடுத்துக்கணும். 2001 விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஓரிரு பொது தேர்தல்களை தவிர மற்ற அனைத்து தேர்தல்களிலும் திமுக கூட்டணியோடு தான் பயணிக்கிறது. மெல்ல மெல்ல வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் வளர்ச்சி அடைந்திருக்கிறதே தவிர வீழ்ச்சி அடையவில்லை. ஆகவே இதை அவர் திரித்து பேசுவதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. சார், வேப்பம்பட்டு கிராமத்துல அந்த தேர் ஒரு பகுதிக்கு போகாம இருந்தது. அது குறித்து நீங்க திருச்சியில பேசியிருந்தீங்க. இன்னைக்கு எல்லா இடமும் போகணும் அப்படின்னு கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க சார்? பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டையில் ஆதிதிராவிட குடிமக்கள் வசிக்கும் பகுதிக்கு தேரோட்டம் வராது என்று மாவட்ட நிர்வாகம் பூர்வமாக அறிவிப்பு செய்தது. கடந்த காலங்களில் எப்படி இருந்ததோ அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் அறிவித்ததை அடுத்து அந்த கிராமத்தை சார்ந்த பொதுமக்கள் நாடி தங்களுக்கு நீதி வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள். அந்த வழக்கிலே மூத்த வழக்கறிஞர் பவானி மோகன் அவர்கள் வாதாடினார். இன்று நீதிமன்றம் ஆதிதிராவிட பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு முழுமையாக சென்று வர வேண்டும், அனைத்து வீதிகளிலும் தேர் ஓட வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள். இந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகளுக்கு நீதிமன்றத்திற்கு கட்சி நன்றியை தெரிவித்தது. சார், இப்போ அந்த திமுக ஆட்சியிலேயே விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி பிடிக்கும் போது எங்கே வைக்க முடியல அப்படின்னு வேதனையோட திருமாவளவன் பேசியிருந்தாரு. ஆனா பாஜக உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவு அடிமைத்தனமா வேணாலும் திமுக கூட கூட்டணியில இருப்பாங்கன்னு தமிழிசை சவுந்தரராஜன் பேசியிருக்காங்க. அதுக்கு உங்க கருத்து என்ன? பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே காலூன்றி விடக்கூடாது என்று திமுக கூட்டணியில் இருப்பதால் நாங்கள் சொல்லவில்லை. திமுக கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் சொல்லவில்லை. அப்படி சொன்னால்தான் திமுக கூட்டணியில் இருக்க முடியும் என்றும் நாங்கள் கருதவில்லை. திமுக கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாரதிய ஜனதா கொள்கைகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி
தொடர்ந்து எதிர்க்கிறோம். அவர்கள் சமூக நீதிக்கும் சமத்துவத்திற்கும் எதிரானவர்கள் என்பதால் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அரசியலை, வெறுப்பு அரசியலை உயர்த்தி பிடிப்பதால் எதிர்க்கிறோம், தொடர்ந்து எதிர்க்கிறோம்.